ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ப்ரௌனி எப்படி செய்யலாங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். 1/2 kg ப்ரௌனி செய்கிறதுக்கு தேவையான மெஷர்மெண்ட்டு நான் அன்றைக்கி கொடுத்துறேன். வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். இப்போ 1/2 kg ப்ரௌனி செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத நம்ம பார்த்துருவோம். இதில் நான் 150 கிராம் சாக்லேட் எடுத்துருக்கிறேன். இதில் 130 கிராம் டார்க் சாக்லேட்டும் 20 கிராம் மில்க் காம்பவுண்டு சாக்லேட்டும் எடுத்துருக்கிறேன். மொத்தம் 150 கிராம் சாக்லேட் எடுக்கிறோம். இந்த டார்க் சாக்லேட்டை ஒரு சுடுதண்ணி நம்ம வச்சு ஒரு பாத்திரத்தில் தனியாக வச்சுருக்கணும். அந்த சுடுதண்ணிக்கு மேலே இந்த பாத்திரத்தை நம்ம வச்சுட்டு ஃப்ரீ ஹீட் பண்ணணும். இது கூடவே நம்ம 100 கிராம் மில்க் மிஸ்டு பட்டர் நம்ம சேர்க்குறோம். இது அன்சால்டட் பட்டர். ஏன்னா இது எந்த பிராண்ட்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எது செட் ஆகுதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இது செட் ஆனதுனால நான் இந்த பிராண்ட் நான் எடுத்துருக்கிறேன். மில்க் மிஸ்ட் அன்சால்டட் பட்டர். இந்த பட்டரையும் நம்ம இந்த சாக்லேட்டை நம்ம ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா மெல்ட் பண்ணணும். மெல்ட் பண்ணுறதுக்கு நல்லா நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அது மிக்ஸ் ஆக தான் அது என்னென்னா மெல்ட் ஆகிட்டு இருக்கும். இந்த பட்டரும் இந்த சாக்லேட்டும் இந்த ஃப்ரீ ஹீட்டிலே என்னென்னா மெல்ட் ஆகிட்டே இருக்கும். எந்த கன்சிஸ்டன்சியில் இது இறக்கணும் அப்படின்னா, இப்போ அது அந்த பட்டரும் அந்த சாக்லேட்டும் கண்ணாடி மாதிரி இருக்கும். பார்க்குறதுக்கு அவ்வளவு அழகாக இருக்கும். அந்த ஸ்டேஜில் தான் நம்ம இதை கீழே இறக்கி வைக்கணும். இப்போ இது அந்த சாக்லேட் இன்னும் மெல்ட் ஆகலை. நம்ம மெல்ட் ஆகிறது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருப்போம். ஓகே, மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கீழே எடுத்து வச்சுக்கலாம். இனி இதுக்கு தேவையானது ஸ்வீட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இதுக்கு நான் 124 கிராம் ஸ்வீட்டு சேர்க்குறேன். 1/2 kgக்கு இதில் நம்ம 62 கிராம் ப்ரௌன் சுகரும் 62 கிராம் ஒயிட் சுகரும் நான் சேர்த்து மிக்ஸில் பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். இதுக்கு தேவையான ஃப்ளார் என்னென்னா 85 கிராம் நம்ம சேர்க்குறோம். அது கூடவே 20 கிராம் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கிறோம். 1 பிஞ்சு சால்ட்டு நம்ம சேர்த்துக்கிறோம். அதே மாதிரி 1 பிஞ்சு பேக்கிங் பவுடர் நம்ம சேர்த்துக்கிறோம். இனி இது எடுத்து வச்சுருக்கிற ஃப்ளாரை நம்ம ஜலிச்சு நல்லா எடுத்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இப்போ 1/2 kg ப்ரௌனி செய்கிறதுக்கு நான் 2 எக் எடுத்துருக்கிறேன். இப்போ ஒரு சில எக்கு சின்னதாக இருந்து அப்படின்னா அதுக்கு நீங்கள் 3 எக் எடுத்துக்கலாம். பெரிய எக்காக இருந்தால் நம்ம 2 எக் எடுத்துக்கலாம். இது நம்ம ஸ்லோ இதில் வச்சு நம்ம என்னென்னா 5 மினிட்ஸு நம்ம பீட் பண்ணணும். பீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இது கூட நம்ம சுகர் ஆட் பண்ணணும். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணுவோம். ஓகே, இந்த ஸ்டேஜில் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற சுகரை ஆட் பண்ணியாச்சு. இது கூடவே 1 ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸும் நம்ம ஆட் பண்ணுறோம். இந்த எக்குடைய ஸ்மெல் தெரியாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம இதில் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணுறோம். இதை ஆட் பண்ணிவிட்டு நம்ம இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம பீட் பண்ணணும். பீட் பண்ணி வச்சாச்சு. பீட் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணால் ஒரு பெரிய பாத்திரத்தில் ஒரு ஸ்டாண்ட் போட்டு நம்ம என்ன வைக்கிறோம்னா ஃப்ரீ ஹீட் பண்ண வைக்க போகிறோம். அந்த பாத்திரத்தை வைக்கிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடியே அந்த பாத்திரத்தை நம்ம ஃப்ரீ ஹீட் பண்ணால் சிம்மில் போட்டு நம்ம வச்சிடணும் ஸ்டவ்வை. இனி இப்போ நம்ம எடுத்துருக்க ட்ரே 10க்கு 4 ட்ரே தான் நம்ம எடுத்துருக்குறோம். இப்போ இது இந்த ப்ரௌனி கீழே அந்த ட்ரேயில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நம்ம இப்போ பட்டர் சீட் நம்ம சேர்த்துருக்கோம். பட்டர் சீட்டை மேலே கட் பண்ணி போட்டுட்டு அதில் கொஞ்சம் பட்டர் நம்ம தடவி விடுறோம். அதை தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ப்ரௌனி நம்ம இதில் சேர்க்கணும். அதை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இனி இந்த சாக்லேட் நல்லா கூல் ஆகிடுச்சு. கூல் ஆனதுக்கப்புறம் தான் இந்த எக்கு கூட இந்த சாக்லேட்டை நம்ம சேர்க்க போகிறோம். ஓகே, நல்லா கூல் ஆகிடுச்சு. இனி இந்த எக்கு கூட இந்த சாக்லேட்டை நம்ம சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும்.
அந்த எக்கும் அந்த சாக்லேட்டும் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். நம்ம இனி இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாவு, ஃப்ளவர், கொக்கோ பவுடர் எல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை வந்து அந்த ட்ரேயில் வந்து நம்ம மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இதை நல்லா சம நிரப்பில் வந்து நம்ம பண்ணிவிடணும். வச்சுட்டு ஒரு டூத் பிக் இருந்ததுன்னா அதை வந்து நல்லா அந்த பக்கம் இந்த பக்கம் நல்லா வந்து ஷேக் பண்ணி விடணும். ஏன்னா அதில் ஏர் பபிள்ஸ் இருக்காமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம இதை வந்து ஷேக் பண்ணி விடுறோம். எல்லாம் ஷேட் பண்ணி விட்டுட்டு இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை நம்ம சேர்க்கலாம். இதில் வந்து நம்ம வந்து சாக்கோ சிப்ஸு சேர்ப்போம், நட்ஸும் வந்து நம்ம சேர்ப்போம். நட்ஸு வந்து முந்திரி சேர்க்குறோம், பாதாம் வந்து சேர்க்குறோம். ஃபஸ்ட்டு வந்து சாக்கோ சிப்ஸு சேர்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா பாதாமை சின்ன சின்ன ஸ்லைஸாக வந்து கட் பண்ணி சேர்த்துட்டு நம்ம முந்திரியை வந்து சின்ன சின்னதாக ஸ்லைஸாக வந்து நம்ம கட் பண்ணி சேர்த்துக்குவோம். இனி இது நம்ம ரெடி ஆயாச்சு. இனி இதை வந்து நம்ம ஸ்டவ்வில் நம்ம வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி நம்ம ஒரு 35 மினிட்ஸ் நம்ம அப்படியே விட்டுறலாம். அதை ஓகே 35 மினிட்ஸ் ஆகிடுச்சு. அழகான ப்ரௌனி நமக்கு ரெடி ஆயாச்சு. என்ன வாசமாக இருக்குது. ஓகே டேஸ்டான சுவையான ப்ரௌனி ரெடி ஆயிடுச்சு. இது இனி 2 ஹவர்ஸ் நம்ம வந்து கூல் பண்ண நம்ம அப்படியே விட்டுறணும். 2 ஹவர்ஸ் கழித்து தான் நம்ம இதை வந்து கட் பண்ணணும். 2 மணி நேரம் கழித்ததுக்கப்புறம் இதை கட் பண்ணால் தான் அது பீஸ் வந்து நமக்கு அழகாக போட முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ப்ரௌனி அழகான சுவையான டேஸ்டான ப்ரௌனி ரெடி ஆயாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே பாய், தேங்க்யூ.